அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜு லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல கிச்சன் மேக் ஓவர், அதோட ஹோம்மேட் பிரியாணி மசாலா பெர்ஃபெக்ட் மெஷர்மெண்டோட எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அந்த ப்ரிப்பேர் பண்ண பிரியாணி மசாலா வச்சு ஒரு பிரியாணி ரெசிபியுமே இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓவராலாக என்னோட கிச்சன் இதுதான். இந்த கிச்சனில் என்ன மேக் ஓவர் செய்ய போகிறோம்னா, ஸ்டவ்வுக்கு மேலே உள்ள ஜன்னல்லையும் அதே மாதிரி ஆப்போசிட்டில் உள்ள ஜன்னல்லையுமே வலை தான் மாற்ற போகிறோம். இந்த ஸ்டவ்வுக்கு மேலே உள்ள ஜன்னலில் வலையை பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிசுக்கும் தூசியுமா இருக்குதுன்னு. இந்த வலை ஃபுல்லாக எண்ணெய் பிசுக்கு இருக்கிறதுனால அந்த காற்று வெளியில் போக மாட்டேங்குது. அதுக்காக தான் மெயினாக அந்த வலையெல்லாம் மாற்ற போகிறோம். ஜன்னலில் அதற்கான மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வலையுமே வாங்கியாச்சு. வலையை மாற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஸ்டவ்வுக்கு மேலே உள்ள ஜன்னலில் உள்ள வலையுமே மாற்றிட்டாங்க. ஒரு ஜன்னலில் வலை மாற்றின உடனேயே அந்த கிச்சன் நல்லா பிரைட்டாகவும் நல்லா காத்தோட்டமாகவுமே இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த அடுப்பு வச்சுருக்கிறோம் பாருங்கள், அதுக்கு மேலே உள்ள ஜன்னலுக்கு நம்ம வலை தான் மாற்றிருக்கிறோம். இப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஜன்னல்லையுமே வலை மாற்றணும். ஆனால் வலை மாற்றினவங்க சொன்னாங்க, இந்த ஜன்னலில் அவ்வளோவா தூசி இல்லை, லைட்டாக தான் இருக்குது, நானே க்ளீன் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு. அந்த வேலை பார்த்தவங்களே ஜன்னலை க்ளீன் பண்ணி தந்துட்டாங்க. பாருங்கள், நல்லா தண்ணி எல்லாம் வச்சு நல்லா வாஷ் பண்ணி தந்துட்டாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நல்லா புது வலை மாட்டின மாதிரியே இருந்துச்சு. லைட்டாக மேலே மட்டும்தான் தூசியாக இருந்துச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேன்னு சொல்லியாச்சு. இப்போ எதுக்கு நம்ம ஜன்னலில் வலையெல்லாம் மாற்றினோம்னா, நம்ம ஃபிஷ்ஷோ சிக்கனோ ஃப்ரை பண்ணும்போது அதே மாதிரி சப்பாத்தி போடும்போது ரொம்ப புகையாகவே இருந்துச்சு கிச்சன் ஃபுல்லாக. வலை ஃபுல்லாக அந்த தூசி இருந்தனாலன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டவ் வச்சுருக்கிறதுக்கு நேர எக்ஸஸ் ஃபேன் இல்லை, அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஜன்னலுக்கு மேலே தான் இந்த எக்ஸஸ் ஃபேன் இருந்துச்சு. ஓகே, நம்ம எல்லாத்தையும் மாற்றிட்டு நம்ம ஸ்டவ்வையுமே அந்த சைடு மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி வலையெல்லாம் மாற்றினதுக்கப்புறம் நான் ஸ்டவ்வையுமே அந்த பக்கம் மாற்றி வச்சுட்டேன். ஸ்டவ்வை மாற்றினதுக்கப்புறம் ஓகே காஃபி போட்டுடலான்னு சொல்லிட்டு காஃபிக்கு பாலுமே வச்சாச்சு. நெக்ஸ்ட் இன்னைக்கு நான் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். அதுக்காக பிரியாணி மசாலா வீட்டிலே எப்படி செய்கிறது, அதுவும் பெர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ல எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் பட்டை எடுத்துக்கிடுவோம். நான் சுருள் பட்டை தான் எடுத்திருக்கேன். 20 கிராம் பட்டை எடுத்துக்கிடுவோம். இப்போ இதுக்கு பாதி 10 கிராம் நம்ம கிராம்பு எடுத்துக்கிடுவோம். அதே மாதிரி பாதி 10 கிராம் ஏலக்காவுமே எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதான் மெஷர்மெண்ட், ரொம்ப கஷ்டம்னா இல்லை, இவ்வளோதான் சிம்பிள் மெஷர்மெண்ட் தான். பட்டை எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுலேயே பாதி கிராம்பு ஏலக்காவும் எடுத்துக்காங்க, நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கிராம் கணக்கில் எடுத்தாலும் சரி, கப் மெஷர்மெண்ட்ல எடுத்தாலும் சரி. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிறலாம். ரொம்ப முக்கியம், நல்லா கிறிஸ்பாக காயணும். அப்போதான் நம்மளுக்கு ஏலக்காய் எல்லாம் பவுடர் பண்ணும்போது நல்லா தூளாக வரும். அப்படி உங்களுக்கு வெயிலில் காய வைக்க முடியாதுன்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் கூட ஹீட் பண்ணிக்கிறலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டை ஏலக்காய் கிராம்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக அந்த பட்டையோட ஸ்மெல் நல்லா நம்மளுக்கு வரும். அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி 4 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எதுக்காகனா கலருக்காக தான், நம்மளுக்கு நல்லா பிரியாணியில் கலர் கொடுக்கும். நான் எப்போ இந்த மாதிரி தான் செய்வேன். இப்போ 4 காஷ்மீரி மிளகாய் சேர்த்து நல்லா அந்த மாதிரி ஹீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ரொம்ப ஹீட் பண்ணிடாதீங்க, நம்மளுக்கு ஸ்பைசஸ் எல்லாம் டேஸ்ட் மாறிடும். அதனால லைட்டாக ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறி வரணும். அதுக்கிடையில ஸ்பைசஸ் பாக்ஸில் காலியான ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நான் ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம ரீஃபில் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஆற வச்சிருக்கிற ஸ்பைசஸை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நல்லா இந்த அளவுக்கு மசாலாவை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா நம்மளுக்கு ரொம்ப ஃபைன் பவுடராக வராது, கொஞ்சம் நம்மளுக்கு திரியாக தான் இருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அளவுக்கு நல்லா மசாலா எல்லாம் அரைச்சதுக்கப்புறம் அதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பிரியாணிக்கு மட்டும் இல்லை, சிக்கன் மட்டன் கிரேவி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். பிரியாணி மசாலா எப்போவுமே செய்யும் போது கொஞ்சம் சின்ன குவான்டிட்டிலே செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பிரியாணி அடிக்கடி செய்ய மாட்டோம். இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டா 2 வாரத்துக்கு ஒரு தடவை தான் செய்வோம். நீங்கள் அடிக்கடி செய்கிறதா இருந்தால் நீங்கள் பிக் மெஷர்மெண்ட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம நிறைய செஞ்சு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு அந்த பிரியாணி மசாலா காலியாக அதோட அந்த டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாயிரும். அதனால நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் கொஞ்சமாக செஞ்சு வச்சுக்கிடுவேன். நம்மளுக்கு காலியாக திரும்ப ரீஃபில் பண்ணிக்கலாம் செஞ்சு அப்படின்னு. அடுத்து நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கிடையில் அடிக்கிற வெயிலுக்கு ஓகே நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சிடலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு வீட்டில் தர்பூசணி பழம் தான் இருந்துச்சு, அதை வச்சு ஜூஸுமே போட்டாச்சு.
நான் இன்றைக்கி பிரீத்தி மிக்சியில் உள்ள ஜூஸர் ஜாரில் தான் இன்றைக்கி வாட்டர்மெலன் ஜூஸுமே போட்டிருந்தேன். இந்த ஜூஸர் ஜாரில் வந்து நம்ம ஜூஸ் போடுறது ரொம்பவே ஈஸி. அந்த வாட்டர்மெலனில் தோலை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு அந்த ஜூஸர் ஜாரில் சேர்த்து நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஜூஸ் தனியாக சக்கை தனியாக தனித்தனியாக ஆயிரும். இதில் உள்ள விதையெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம அப்படியே சேர்த்துடலாம். நம்மளுக்கு விதை சக்கை தனியாக ஜூஸ் தனியாக வந்துடும். நம்ம குடிக்கும்போது ஜூஸ் வந்து சூப்பராகவே இருக்கும். ஏன்னா விதை வந்து ரொம்ப அறப்படாது. இதில் வந்து நம்ம கிரேப்ஸ் அதே மாதிரி பைனாப்பிள் ஆரஞ்சு எல்லாமே ஜூஸ் போட்டு எடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸாக குடிங்க. நம்ம எந்த சுகர் கண்டென்ட் எதுவுமே சேர்க்கல. நான் வந்து லைட்டாக லெமன் ஜூஸ் தான் சேர்த்துருந்தேன். ரொம்பவே ரிஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. விதை தனியாக சக்கை தனியாக வந்துருச்சு பாருங்க. இதில் வந்து சக்கை கம்மியாக தான் வரும். ஏன்னா அதில் உள்ள ஜூஸ் ஃபுல்லாக நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துரும். இதை வாஷ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி ரன்னிங் டேப்பில் நம்ம வாஷ் பண்ணாலே சூப்பராகவே க்ளீன் ஆயிரும். பாருங்க, இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் போட்டு குடிச்சிட்டு பிரியாணியுமே செய்ய ஆரம்பிச்சாச்சு. நான் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். அதுக்குள்ளே சிக்கன் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி சேர்க்கணும் பிரியாணிக்கு. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையுமே அரைக்க ஆரம்பிச்சாச்சு. நான் எப்பவுமே இஞ்சி பூண்டு சம அளவில் தான் எடுத்துக்கிருவேன். அதோட ஒரு 4 சின்ன வெங்காயமே சேர்த்துக்கிருவேன். இது எல்லாத்தையுமே தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிருவேன். இப்படி நம்ம தண்ணி இல்லாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால நம்மளுக்கு ரொம்ப நாள் கெட்டு போகாமையும் இருக்கும், நல்லா வாசமாகவுமே இருக்கும். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அரைச்சதுக்கப்புறம் நான் பிரியாணிக்கு தேவையான வெங்காயத்தையுமே ப்ராசஸரில் சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயும் சேர்த்துக்கிருவோம். அப்புறம் அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறலாம். அப்புறம் நம்ம கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதோட கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையுமே நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா ஐகான்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்கிற பிரியாணி மசாலாலேருந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்தாவே நல்லாயிருக்கும். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்க்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ஸ்பைசஸாக இருந்துச்சுன்னா பிரியாணி யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் ஸ்பைசஸ் வாசனை வந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். சைட் பை சைடாக சிக்கன் 65க்குள்ளே மசாலாவுமே பரட்டி வச்சாச்சு. இது வந்து பிரியாணி இலை தான், ரம்ப இலைன்னு சொல்லுவோம், அதுவுமே சேர்த்துருக்கேன். இது சேர்த்தா நல்லா வாசமாகவே இருக்கும். உங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு சிக்கனையுமே சேர்த்துட்டு எப்பவும் போல் தண்ணி வந்து பாஸ்மதி அரிசினால 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணின்னு வச்சு ஊற வச்ச பாஸ்மதி அரிசியுமே சேர்த்து உப்பு லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். பிரியாணி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அதில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் நம்ம வதக்கிறது தான் அதுக்குள்ளே டேஸ்ட்டே கொடுக்கும். அதனால் நீங்கள் சிரமப்படாமல் அந்த வதக்கிற டைத்தை மட்டும் கரெக்டாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிரியாணி பெர்ஃபெக்டாகவே வரும். இது எல்லாம் சேர்த்து நம்ம லாஸ்ட்டாக தம்மே போட்டுடலாம். தம் போட்டதுக்கப்புறம் நம்ம லைட்டாக கொஞ்சம் நெய்மே சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து பிரியாணியுமே இந்த சைடு தம் போட்டாச்சு. பிரியாணி எல்லாம் தம் போட்டதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்காக பிரெட் ஹல்வாவுமே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சைட் பை சைடாக பிரெட் ஹல்வா செய்கிறதுக்குமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் இரும்பு பாத்திரம் தான் எடுத்திருக்கேன், அப்போ தான் நம்மளுக்கு அல்வா ஒட்டாமல் வரும். இப்போ இந்த பாத்திரத்தில் 2 கப் பாலை நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதிக்கிற பாலில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரஸ்கை சேர்த்துக்கிடுவோம். நான் இன்னைக்கு 10 ரூபா ரஸ்க் பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 7 ரஸ்க் இருந்துச்சு. அதுக்கு தான் இந்த மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இதில் வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் இருக்கனால நான் ஏலக்காய் சேர்க்கலை. இப்போ ரஸ்க் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். நீங்கள் ப்ரெட்டில் செய்யணும்னா அதுக்கு வந்து நெய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறணும். ப்ரெட்டில் எப்படி நம்ம பிரெட் அல்வா செய்கிறதுனுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன பார்க்கலன்னா ஐகான்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் நான் இன்னைக்கு ரஸ்க்கை வச்சு தான் செஞ்சிருந்தேன். ரொம்பவே சிம்பிளாகவே இருக்கும். இப்போ இனிப்புக்காக 1/4 கப் சீனி சேர்த்துக்கிடுவோம். இந்த 1/4 கப் சீனியே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீனி வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே சேர்க்காதீங்க, ரொம்ப திகட்டிடும். இந்த சீனியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அந்த பிரெட் அல்வா கொஞ்சம்
தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும், அதுக்கப்புறம் கெட்டி ஆயிரும், பயப்பட வேணாம். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஃப்ளேவருக்காக 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் தான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நம்மளுக்கு பிரெட் அல்வா ரெடி ஆயிரும். இப்போ கார்னிஷ்காக நம்ம இந்த மாதிரி பாதாமையும் முந்திரியும் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு நெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும். அதில் பாதாமும் முந்திரியுமே சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சைட் பை சைடாக நம்மளுக்கு பிரியாணியுமே ரெடி ஆகிட்டு இருக்குது. அதில் கொஞ்சமாக கார்னிஷ்க்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே அந்த பிரெட் அல்வாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி, பாதாம், நெய் இது எல்லாத்தையுமே கார்னிஷ் மாதிரி மேலே லைட்டாக தூவி விட்டுக்கிடலாம். இதோட கொஞ்சம் நான் வெள்ளரி விதையுமே சேர்த்துருக்கேன். சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக டூட்டி ஃப்ரூட்டி என்ன வேணாலும் சேர்த்துக்கிடலாம், உங்கள் இஷ்டம்தான். மசாலா டேஸ்ட் சூப்பராகவே இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிரெட் அல்வா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரஸ்கில் செஞ்சது. பிரெட்டில் செய்யும்போது கூட அதை ஃப்ரை பண்ணணும் அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனால் இது ரஸ்கில் வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். பிரெட் அல்வா எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தாவுமே ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கட் பண்ண வெங்காயத்தில் கொஞ்சம் பச்சை மிளகா, கேரட், மாங்காவுமே இருந்துச்சு. அதையுமே கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம தம்மை உடைச்சிடலாம். பாருங்கள், நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. இந்த மாதிரி அரிசி முள்ளா மேலே தூக்கி இருந்தாலே நம்மளுக்கு பிரியாணி பெர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு அர்த்தம். டேஸ்ட்டுமே சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களுமே கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. அதுவும் நம்ம வீட்டிலே செஞ்ச பிரியாணி மசாலா வச்சு தான் செஞ்சுருந்தோம். இதில் கலருக்காக நான் எந்த கலர் எசன்ஸுமே சேர்க்கலை. நான் எப்போவுமே பிரியாணியில் கலர் எசன்ஸ் எதுவுமே சேர்க்க மாட்டேன். என்னோடய வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும், நான் எதுவுமே சேர்க்க மாட்டேன் கலருக்காக. இந்த காஷ்மீரி மிளகா சேர்த்தனால நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த பிரியாணி. லொகருமே தொழுதுட்டு லாஸ்ட்டாக சிக்கன் 65மே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து ஆனியன் ரைத்தாவுக்குமே தயிரெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. சிக்கன் 65மே பேஜாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பிரியாணி மசாலா செஞ்சு பிரியாணி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து லஞ்ச் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா, அதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பிரெட் ஹல்வா தான். மசாலா டேஸ்ட் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.